ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். செட் த மைண்ட் என்ற பைபிள் ஸ்டடியில் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி உயர்வாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை உயர்வாக மாறிடும். அப்போது இந்த பூமியிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னா, நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பி எண்ணத்தை உயர்த்த வேண்டும். இந்த நாளிலே கூட ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கப்படுகிறோம். நாணமும் ஐஸ்வர்யமும். நாணமும் ஐஸ்வர்யமும். ஒரு மனிதனுக்குள்ளாக ஐஸ்வர்யம் மாத்திரம் இருந்து நாணம் இல்லாவிட்டால் அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நெஞ்சிடும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி தாத்தெல்லாம் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க இந்த ஊரில், ஆனால் இப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டோம். ஏனென்றால் அங்கே நாணம் என்ன செய்யப்படவில்லை, இல்லை. அப்போது ஐஸ்வர்யமும் தேவை, அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற நாணமாகிய கிறிஸ்துவும் தேவை, நாணமாகிய வார்த்தை. அப்போது இந்த நாணம் பிளஸ் ஐஸ்வர்யம், இதுதான் இந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாணமும் ஐஸ்வர்யமும் பெற்ற ஒரு மனிதன் யார் என்றால், ஒரு ராஜா யார் என்றால் சாலமோன். இப்போ நீங்க இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் சாலமோனுடைய நாணத்தையும் சாலமோனுடைய ராஜ்யபாரத்தையும் சாலமோன் கட்டின தேவாலயத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் மிக பெரியதாக எண்ணிக்கொண்டிருந்தாங்க. இப்போ சாலமோனிலும் பெரியவர் இங்க வந்து நின்று கொண்டிருக்காரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட யூதர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நான் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன், தேவாலயத்திலையும் பெரியவர் இங்கே இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கையில நமக்குள்ளே இந்த ஆராதனை வேலையில தம்பி சொல்லபடி நமக்குள்ளே அந்த பெரியவர் நெஞ்சிட்டாரு, வந்துட்டார். இப்போ சாலமோன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாம்பிள். அந்த ராஜாக்கு இன்னைக்கு அந்த சாலமோன் ராஜா போல எந்த ராஜாவையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பொன்னையும் வெள்ளியையும் மணல் போல கற்குவேல் போல குவிச்சு வச்சுருந்தான் அவனோட ராஜ்யத்தில். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அப்படி என்றால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனின் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ சாலமோனின் பெரியவர் நமக்குள் இருப்பார் என்றால் நம்முடைய எண்ணங்கள் ஏன் குறைவாக இருக்குது என்றால் நம்ம இன்னும் சத்தியத்தை நம்ம என்ன செய்யல, அறியவில்லை. இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து நம்ம இந்த பைபிள் ஸ்டடி துவங்க போகிறோம். 2 நாளாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 9வது வசனம். இந்த 2 வசனத்திலே சாலமோனுக்கு தேவன் கொடுத்த அந்த நாணத்தின் வெளிப்பாடுதான் தேவனை குறித்த ஒரு வெளிச்சத்தை அவன் சாலமோன் ராஜா பெறுகிறார். பாருங்கள் 5வது வசனம், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். பாருங்கள், இந்த நாணம் இங்கே சொல்லப்படுகிற நாணம் என்பது, இந்த விஸ்டம் என்பது நம்ம இந்த உலகத்தின் நாணம் அல்ல, தேவனை குறித்து அறிகிற ஒரு நாணம். இந்த நாணத்தை சாலமோன் ராஜா பெற்றுக்கொண்ட போது அவனுக்கு தேவனை குறித்து மிக பெரிய ஒரு வெளிச்சத்தை அவன் பார்க்கிறான். இந்த நாணத்தை தான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் திருச்சபைக்காக ஜெபிக்க சொல்றார். பிதாவே, உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய நாணத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எங்களுக்கு தந்தரலாம். இங்கே நாணம் என்பது wisdom and revelation and knowledge, understanding, இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற ரகசியத்தை புரிந்து கொள்ளுது. பிரைஸ் தி லார்ட். நாணம் என்றால் இந்த உலகம் சொல்லுகிற நாணம் இல்லை, அது மாத்திரமல்ல, இது தேவன் அருளிய நாணம். இந்த நாணத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாணத்தை பெற்றவன் சாலமோன் ராஜாவுக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு, என்னுடைய தேவன் எல்லா தேவர்களையும் பார்க்கிலும் மிகவும் பெரியவர். கர்த்தரை நம்ம மிக பெரியவரா பார்த்துட்டானா நம்ம பெரிய காரியங்களை கேட்க முடியும். நம்ம கர்த்தரை சின்னதா பார்த்தோம்னா நம்ம அன்றென்று அப்பத்தை அன்றென்றும் தாரமாப்பா அதோட நிப்பாட்டு நம்ம ஜெபம் இன்னைக்கு சாப்பிட்டோமா முடிஞ்சிச்சு. ஆனால் அங்கே சாலமோன் தேவனை மிக பெரியவராக முதலாவது பார்க்கிறான். இங்கே இந்த வெளிச்சம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால் நாணத்தை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
புதிய ஏற்பாட்டிலே பவுலுடைய ஜெபங்களிலே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல தான் இந்த ஜெபத்துக்காக விசுவாசிகளை ஜெபிக்க சொல்றாரு. இந்த ஜெபம் தேவனை குறித்து, எங்க அப்பாவை குறித்து ஒரு நாலேஜ், ஒரு விஸ்டம் வந்துருச்சுன்னா நான் பெரிய காரியங்கள் கேட்பேன். இங்க சாலமன் சொல்றாரு, எல்லா தேவர்களையும் நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் பெரியவர். பிரேஸ்லா. அப்ப தேவன் பெரியவரா இருந்து நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? அடுத்த சொல்றாரு, ஆகையால் நான் கட்ட போகிற ஆலயமும் பிடிச்சிட்டாங்களா? தேவன் பெரியவர், நான் கட்ட போகிற ஆலயமும். அப்போ அவனுடைய திட்டங்கள்லாம் பெரியதா எப்பொழுது மாறும் என்றால், இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ சமுதாயத்துல ஏன் பெரிய திட்டங்களை தேவ பிள்ளைகளால் சாதிக்க முடியல என்றால், அவர்களுக்கு சரியான தேவனை குறித்து அறிவு போதிக்கப்படவில்லை. வானோட சிங்காசனம், பூமி அவருடைய. அவ்வளவு பெரிய தேவன் நீங்க நமக்குள்ள இருக்காருங்க. நீங்க ஆண்டவர் நினைக்கிறானா, யாராவது ஒரு பிள்ளை, என் பிள்ளைங்க பெரிய திட்டத்தை போட மாட்டாங்களான்னு ஏங்குறாரு. பேசலாம். ஆனா நம்ம வாழ்க்கையை எப்படி தெரியுமா? நம்ம பெரிய திட்டங்கள் போடும்போது நமக்கு அநேக பரீட்சைகள் வருகிறது. நம்ம அதுல நினைஞ்சிடும், சோர்ந்து போயிடும். சோர்ந்து போகக்கூடாது. பேசலாம். அந்த சோர்ந்து போகாம இருப்பதுக்கு தான் இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கணும். சாலமன் புரிந்து கொண்டான், தேவன் மிகவும் பெரியவர், நான் கட்ட போகிற ஆலயமும். அப்ப தேவனை பெரியதாக பார்ப்போம் என்றால் நமக்கு தரிசனம் பெரியதா இருக்கும். இன்னைக்கு ஆனா நீங்க தரிசனம், நீங்க யோசனைக்குள் தரிசனம் இருந்துச்சு, ஆனா எல்லாரும் அந்த யோசனை நினைஞ்சிட்டாங்க, பகைச்சிட்டாங்க. இப்ப நம்ம நிறைய தரிசனம் சொன்னோம். தரிசனங்கள் சொன்னாலும் நம்முடைய தரிசனங்கள்லாம் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நீ கிறிஸ்துவ வட்டாரத்துல இல்லை. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணா, அந்த திட்டத்துல தரிசனத்தை தொடர்ச்சியா நிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா, நாம் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவன் பெரியவர், நாம் கெட்ட போகிற ஆலயமும் பெரியதா இருக்கும். Our God is greater அப்படின்னு சொல்லி போட்டு, our God is greater. அந்த உபவாசம் பாருங்க, இந்த ஞானத்தை பெற்ற பிற்பாடு சாலமோனின் ஜெபமும் சாலமோனின் எண்ணங்களும் எப்படி மாறுகிறது பாருங்க. 9 பாருங்க, நான் கட்ட போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய், வெரி கிரேட் அண்ட் ஒண்டர்ஃபுல். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வாழ்க்கைங்க, அது எப்படி வாழ்ந்து முடியும் தெரியுமா? ஒருவேளை ஆண்டு வருகை தாமதமாகி நமக்கு பூர்ண ஆயுஷ் ஆகி போனாலும், இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டியை பத்தி தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்குதா? பிரேஸ்லா. நம்ம கடந்து போனாலும் பெரிய காரியங்களை கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக செஞ்சு முடிச்சோம். பிரேஸ்லா. பாருங்கள், நான் கெட்ட போகிற ஆலயம் பெரியதும் கிரேட் அண்ட் ஆச்சரியப்படத்தக்கமான ஒரு வாழ்க்கை, ஒண்டர்ஃபுல் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நமக்கு எப்பொழுது இது என்ன வரும் என்றால், கர்த்தருடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டாதான். கர்த்தருடைய ஞானம் என்பது என்ன தெரியுங்களா? கிறிஸ்து நமக்காக என்னெல்லாம் செய்து முடித்து இருக்கிறார், அந்த சத்தியத்தை குறித்த வெளிச்சம். நான் இப்போ உலகத்தில் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறேன், கிறிஸ்து என்னுடைய தலை. இன்னைக்கு கிறிஸ்து இந்த பூமியில என்ன செய்வாரோ அதை நான் இப்பொழுது என்ன செய்ய முடியும். அப்போ இந்த ரகசியங்கள் இது எங்க இருக்குன்னா, இது வேதத்தை நம்ம என்னதுக்கோ ஜெபிக்கிறோம் பாருங்க. நம்ம இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த வேதத்துள்ள சத்தியத்தை, விசேஷமா புதிய உடன்படிக்கை சத்தியத்தை. ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் பிறப்பதுனா உலகத்தை, அப்போ உலகத்தை ஜெயிக்கிற மனிதர்களால் நம்மளை நினைஞ்சிருக்காரா வச்சிருக்க. நம்ம அன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன வாழ்க்கையில பிரச்சனை, பண கஷ்டத்துல தோற்று போயிடும், சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம அப்படியே தோண்டு போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை நீ நினைஞ்சிடுவ, ஜெயிப்பது. அப்போ இந்த இவ்வளவு பெரிய தரிசனமும் இவ்வளவு பெரிய வெளிப்பாடும் சாலமோனுக்கு எப்படி கிடைத்தது? சாலமோனுடைய ராஜ்ய பாரம் ரொம்ப மன மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக அவனோட ராஜ்ய பாரத்தை குறித்து அநேக காரியங்கள் நம்ம தியானிக்க போறோம். இப்போ இந்த நாளிலே முதலாவது சாலமோன் என்றால் என்ன அப்படின்னா, சாலமோன் என்ற பெயருக்கு சமாதானம். இன்னைக்கு ஆண்டவர் மீத்திருந்த பிற்பாடு புதிய உடன்படிக்கை சபையை பார்த்து, தம்மை பின்பற்றுகிற சீசர்களை பார்த்து முதல் சொன்ன வார்த்தை என்னது? சமாதானம். பூமி இயேசு கிறிஸ்து பிறந்த போது தேவதூதர்கள் அனௌன்ஸ் பண்ணது என்னது? பூமியிலே சமாதானம்.
இந்த பழைய உடன்படிக்கையில் இருக்கிற சில பாத்திரங்களை நாம் புதிய உடன்படிக்கைக்கு நேராக நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். இன்னொன்று, இந்த தாவீது சாலமோன் என்று பெயர் வைத்தது தாவீது. ஆனால் தைரியம் இருக்கிறோம் பாருங்க. இன்னொரு வார்த்தை, நாத்தான் என்ற தீர்க்கதரிசி வந்து பாத்தீங்கன்னா சாலமோனுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். அந்த பெயரை குறித்து வேதாகமத்தில் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24-25 பாருங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். பைபிள் சொன்னா கொஞ்சம் மெதுவாக நம்ம போகிறோம். பிரைஸ்லாம். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்னது? ஞானமும் ஐஸ்வர்யமும். ஆண்டவர் சித்தமா தொடர்ந்து நம்ம தியானிக்கணும். இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதை நம்ம அனுபவிக்கணும். பாருங்கள், வாசிக்கலாம். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடே சயனித்தான். அவன் ஒரு குமாரனை பெற்றான். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். சாலமோன் என்று தாவீது பெயரிட்டான். சாலமோன் என்றால் சமாதானம். அடுத்தது, அவனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தார். அவனிடத்தில் கர்த்தர் அன்பா இருக்கிறார். பிரேசலா. இன்னைக்கு பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனே நமக்கு கொடுத்து நம்ம மேல கோபமா இருக்காரா, அன்பா இருக்காரா? உலகத்து மேலே அன்பா இருக்காரு. இப்ப நம்ம அவருடைய பிள்ளைகள். பிரைஸ்லா. கூட செஞ்சுங்க, தேவன் என் மேல கோபமா இல்ல, அன்பா இருக்கிறார். உலகத்து மேலேயே தேவன் அன்பா இருக்கிறார். ஏன்னா உலகத்தினுடைய அந்த தண்டனையை யாரு மேல முழுமையாக ஏற்றுக்கொள்ள வைத்தார் என்றால் தம்முடைய குமாரன் மீது. இப்போ சாலமன் வந்து நேசிக்கிற அளவுக்கு சாலமனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவனுடைய சந்ததி, அவனுடைய பின்னணி அப்படிப்பட்டது அல்ல. இன்னைக்கு நம்ம மேலேயும் அவர் கிருபையாய் இயேசுவின் மூலமாய் நம்ம மேல அன்பு வச்சிருக்கார். நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கிறார், அன்பு வைத்து. அடுத்த வாசிங்க. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதித்தியா என்று பெயரிட்டான். எதித்தியா அப்படி என்ற பெயருக்கு அர்த்தம் என்னென்றால் கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு இப்ப ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க, நிருபங்கள்ல வாசிக்கும் போது யோவான் எழுதுறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமாய் வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து. இப்போ நீங்க கர்த்தருக்கு பிரியமானவள், சில மனதில் நமக்கு சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் என் மேல அன்பா இருக்கிறார். நான் இது தேவனுடைய சமாதானத்தை நம்ம இணைந்திருக்கிறோம், இப்பொழுது பெற்றிருக்கிறோம். சமாதானம் என்றாங்க தெரியுமா? எதுவும் உடைக்கப்படவில்லை. உங்க வாழ்க்கையில சில பாருங்க, காலங்காலத்துல ஏதோ ஒரு காரியங்கள் நான் அன்னைக்கு ஏதோ ஒரு காலைல பால் காய்ச்சிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முழு பாலும் நெஞ்சிடும், பொங்கி வெளியே வந்த உடனே ஐயோ போச்சே காலையிலேயே அப்படின்னு நினைக்கிறோம். எந்த பிரச்சனையும் எந்த சூழ்நிலையும் உங்க சமாதானத்தை கெடுக்க. ஒரு ஊழியர் புது கார் வாங்கி போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் புது கார் வாங்கி ரோட்ல போயிட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து சைட்ல வந்து இடிச்சிட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. அவன் இடிச்சவனே ஒன்றும் சொல்ல முடியல. இவர் இறைகள் வந்து பார்த்தாதான் உடனே அவன் சொன்னா, நீ இப்போ அவனை திட்ட போறியா இல்லை உன் சமாதானத்தை இழக்க போறியா? உன் சமாதானத்தை காத்துக்கொள்ள போறியா, திட்ட போறியா? உடனே பார்த்தாதான் எனக்கு சமாதானம் தான் முக்கியம். காட்டில எனக்கு என்ன உண்டும்? சமாதானம். அப்போ அந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதனால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து சோத்திரம். அப்போ முதல்ல இங்க பாருங்க, எதித்தியா என்றால் கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப 3 காரியம் வந்துச்சு பாருங்க புதிய உடன்படிக்கையில. முதல்ல சமாதானம். நீங்க நம்ம மேல தேவன் எப்படி இருக்காரு? சமாதானம். 2வது, நம்ம மேல தேவன் அன்பாக இருக்கிறார். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், ஆழமாய் புரிஞ்சுக்கணும். யாரும் உங்க மேல கோவப்பட்டாலும், யார் உங்களை வெறுத்தாலும் ஒருவர் வெறுக்காம இருக்கிறார். 3வது, நீங்கள் யார்? கர்த்தருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்திலையும் நீங்க பார்க்கும்போது சாலமோனுக்கு எப்படி அந்த ராஜ்ய பாரம் கிடைக்குது அப்படின்றால், இந்த தாவீதுக்கு வயதாயிடுச்சு. பைபிள் சொன்னா கொஞ்சம் ஆழமா போறேன். அப்சலோம் வந்து அவன் தன்னையே உயர்த்தி இது பண்ண பார்த்தான், அவனும் இறந்து போயிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோனியா என்ன பண்ணான்னா எழுமனான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், நான் ராஜாவாக மாறுவேன்,
நான் ராஜா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய நீதினால சுய கிரியினால உயர்த்த பார்த்தான். அவனும் தோற்று போயிட்டான். இப்போ சாலமோனுக்காக தீர்க்கதரிசி நாத்தான் மற்றும் பத்சேபா எல்லாரும் போய் தாவீது கிட்ட போறாங்க. தாவீது கிட்ட ஏன் போறாங்கன்னா, தாவீது வாக்கு கொடுத்திருந்தார், எனக்கு பிற்பாடு என்னுடைய மகன் சாலமோன் தான் வருவான். இதான் வாக்கு தத்துவம். பிரேசலா. இப்ப நமக்கு நம்ம எந்த உரிமையில நம்ம அந்த ஸ்தானத்துக்குள்ள போக முடியும் என்றால் வாக்கு தத்துவத்தின் உரிமையில. பிரேசலா. நான் ஒரு நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு ஐஸ்வர்யவான். இப்போ அந்த பத்சேபா இப்போ உடனே நாத்தான் வந்து சொல்றான், பத்சேபாவை கூப்பிட்டு, ஒருவேளை அதோனியா ராஜாவா ஆயிட்டானா நீங்க எல்லாரும் என்ன செய்யப்படுவீங்க? ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளப்படுவீங்க, அரண்மனையை விட்டு நீங்க விரட்டப்படுவீங்க. நீங்க வாங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். நானும் எப்பொழுதுமே ஆலோசனையே கேட்கும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க அப்படின்னு ஒருத்தவன் பாருங்க. இந்த வேதத்தை வந்து நம்ம எத்தனை முறை படித்தாலும் மறுபடியும் படிக்கும்போது புதிய சத்தியம் வரும். அது மாதிரி அநேக ஆலோசனைகளால் என்ன கிடைக்குமா? ஜெயம் கிடைக்கும். ஆலோசனையே எனக்கு தான் தெரியும், நீ என்ன சொல்ற அப்படின்னு நானும் பெற்ற என்ன நடக்கும் தெரியுமா? இந்த நாணம் வந்து கேட்கறதுக்கு தீவிரமாய் மாறும். இல்லையா? அதாவது நம்ம இப்போ நான் தான் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஊழியக்காரனுடைய ஆலோசனை. அதாவது யார் நமக்கு ஆலோசனை சும்மா இருக்கணும் ஆலோசனை கேட்கறது கூடாது. அது கவனமா இருக்கணும். நம்ம வழி நடத்துகிற இங்க தீர்க்கதரிசியுடைய ஆலோசனையை பட்சபா கேட்கிறான். உடனே அந்த ஆலோசனைப்படி நான் போய் தாவீது ராஜாக்கிட்ட போய், நீ போ, வாக்குத்தத்தத்தின்படியாக நீ போய் கவனி, போய் சொல்லு, நான் அந்த இடத்துல வாரேன். இப்போ இதெல்லாம் நீங்க அங்க போய் நீங்க படிச்சுக்கணும். இது வந்து நான் அதிகமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. இப்போ பட்சபால் போய் கேட்கிறா. உடனே அந்த இடத்துல நாதான் தீர்க்கதரிசி வராங்க. உடனே சாலமோன் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, இல்லை நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன். பிரேசலா. அப்ப நம்ம எதன் அடிப்படையில தேவனுடைய சமூகத்துக்கு போகணும்னா, வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில, வார்த்தையின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? ஒன்றை கேட்கணும். இப்ப தகுதி இருக்குதா, தகுதி இல்லையா? அதெல்லாம் இல்ல, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். பிரேசலா. இப்ப சாலமோனுக்கு தகுதி இருக்குதா? கிடையாது. ஆனால் வாக்கு பண்ணப்பட்டிருக்குது. ஆகையால் அங்கே போடுறாங்க. அதை புரிந்து கொள்ளணும். அப்போ அங்கே போன உடனே இந்த ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்றாரு, என் ஸ்தானத்திலே அவனை நானே செய்வேன். அப்படியே புதிய உடன்படிக்கைக்கு வருது பாருங்க. இல்லையா? இன்னைக்கு நம்ம யாருடைய ஸ்தானத்தில் இருக்குமா? கிறிஸ்துவுக்குள். உன்னதத்துல அவருடைய ஸ்தானம், மெய்யான திராட்சை செடியில கொடி. என் ஸ்தானத்தில், என் சிங்காசனத்தில், என் கோவேர் கழுதை. பிரைஸ்லா. நீங்க பாருங்க, ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். வாசிக்கலாமா? அவர்ல யாருங்க? இயேசுவே. பாருங்க, சாலமோன் நிறைய யுத்தம் பண்ணலங்க. தாவீது தான் பல யுத்தங்கள் பண்ணி அந்த யூதாவையும் இஸ்ரேலையும் ஆளுகை செய்து வெள்ளியும் பொன்னையும் குவிச்சு வச்சு நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இப்போ தாவீது இருக்கிற ஸ்தானத்துல கிருபையினால் சாலமோன் வருகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. நமக்காய் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிச்சார். இப்போ இவன் சாதனம் கேட்கல, அந்த ஸ்தானத்திற்கு போக எனக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்குது, வாக்கு பண்ணப்பட்டிருக்குது. பிரைஸ் காட். இப்ப பாருங்க, வாசிக்கலாமா? அவரே, அது இந்த வசனம் வந்தது. அந்தபடி நீங்கள் அவராலே யாரால? இயேசு கிறிஸ்துவாலே. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு. இங்கே அவராலே என்பது பிதாவை குறிக்கிறது. நீங்கள் பிதாவாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். இங்க சாலமோனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்தது யாரு? தாவீது. பிரேஸ்லா. இவன் முயற்சி பண்ண, அதோனியா முயற்சி பண்ணான், தன்னைத்தானே உயர்த்திக்கொள்ள அவன் கூட்டணி சேர்த்தான், ஆனா தோற்று போயிட்டான். பிரேஸ்லா. சாலமோன் முயற்சி பண்ணவே இல்லைங்க. சாலமோனுக்கு கிருபை தேடி வந்துச்சு. அல்லேலூயா. ராஜ்யபாரம் தேடி வந்துச்சு. நீங்க நம்ம கர்த்தரை தேடி போடுங்க, அவர் நம்மளை தேடி வந்தாருங்க. பிரேஸ்லா. தேடி வந்து நமக்கு ராஜ்யபாரம் தராரு. நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு அப்படியே பரலோகம் போகணும், அப்படி இல்லை. நீங்கள் ஆளுகை செய்யணும். பிரேஸ்லா. ஐஸ்வர்யத்தின் மீது,
நீங்க ஆளுகை எடுக்கணும். இப்போ வாசிக்கலாமா? நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன் அவரே. இப்போ யாருங்க? அவரே கிறிஸ்து இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மானார். இது இயேசுவே ஞானம். அதுக்கு தான் எடுக்கிறேன். பிரேஸ்லா. நமக்கு ஞானம் எது? இயேசு. அப்ப இயேசு எங்க பார்க்கலாம்? வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை கேட்க 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 எங்க ஞானத்தை நிரப்பும் கண்டவரை. இப்ப போய் அந்த ஸ்தானத்துல போய் சாலமன் உட்கார்கிறான். சில தாவீதுடைய சில எதிரிகள் அங்க இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து அத்தனை எதிரிகளையும் முறியடிக்கிறான். இப்போ இவன் வாலிபன், இவன் சின்ன பையன். இப்போ மிகப்பெரிய சாம்ராஜ்யம், மிக திரளான மனத்தனையான கூட்டங்கள். இந்த கூட்டத்தை எப்படி நடத்த? நான் என்ன செய்ய போறேன்? நான் போக்கும் வரவும் இல்லாத சிறு பையனாக இருக்கிறேனே, ஒரு வாலிபனாக இருக்கிறேனே. அப்போ அவனுக்கு ஒரு ஜெபம் அவனுக்கு கேட்கப்படுகிறது. அவன் பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். பிரேசலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இப்போ இந்த பகுதி நம்ம தியானிக்க போறோம். நம்ம எதை தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கோம்னா ஞானமும் ஐஸ்வர்யமும். இது கீழே நம்ம தொடர்ந்து ஆண்டவர் கிருபையில தியானிப்போம். பிரேஸ் காட். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இங்க ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் உங்களுக்கு அதை விலைக்கு காட்ட விரும்புகிறேன். இப்போ அவன் ராஜ்யபாரத்துக்குள்ள வந்துட்டாப்ப, சிங்காசனத்துல உட்காந்துட்டாப்ப. இப்ப ஐஸ்வர்யமும் இருக்குது, திரளான ஐஸ்வர்யம் இருக்குது, திரளான ஜனங்கள் இருக்காங்க. ஆனா இவன் தேவன் மேல அன்பு வச்சாரு. இப்ப இவன் சாலமன் ராஜா தேவன் மேல அன்பு வைக்கணும். பிரைஸ்லா. ஹல்லேலூயா. இங்க பாருங்கள் 3ஆம் வசனம். அன்பு கூறுங்க பாருங்க. அப்ப நம்ம எப்படி அன்பு கூற முடிஞ்சிச்சு? தகுதி இல்லாத எனக்கு கிடைச்ச ஸ்தானம். இன்னைக்கு நமக்கு ஏன் நமக்கு ஏன் அன்பு வரலன்னா, நமக்கு என்ன ஸ்தானம் கொடுத்துருக்காரு, நமக்கு என்ன செய்யல, அறியல. இதுக்கு கண்கள் திறக்கப்படும்படி நம்ம ஜெபிக்கணும். பிரைஸ்லா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கிறனால இதுதான் நம்ம ஸ்தானம், நம்ம சம்பளம் கம்மி, இதுதான் நம்ம வருமானம் கம்மி, நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம், நமக்கு இவ்வளோ பிரச்சனை சூழ்ந்துருக்கிறோம், இது உங்களுடைய ஸ்தானம் அல்ல. பிரைஸ்லா. பாருங்க, உப்பு விற்கிற போது உப்புக்காரனை பார்த்து என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம்? உப்பு அப்படின்னு. அவன் உண்மையா உப்பா இல்லை, அது அவனுடைய ஸ்தானம் அல்ல. இன்னைக்கு நம்முடைய ஸ்தானம் என்னது என்று அறியாதனாலதான், நமக்கு இந்த நாணம் இல்லாதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப குறைந்து போய்விடுகிறோம். இப்போ இவன் போய் திடீரென்று சாலமன் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் போய் உட்காருகிறான். பிரைஸ்லா. மிகப்பெரிய அவன் கூட இந்த அத்தனை பராக்கிரமசாலிகள் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் நிற்கிறான். பார்க்க திரளான ஜனங்கள். தாவீது கிட்ட எப்படிலாம் பிரச்சனை பண்ணவங்க, எப்படிலாம் நான் ஆளுகை செய்ய போறேன், என்ன செய்ய. ஆனா அவனுக்கு புரிஞ்சிச்சு, தேவனின் மேல அன்பு வச்சாரு. பிரைஸ்லா. தேவனின் மேல அன்பு வச்சுதான் எனக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு. அப்போ இவன் தேவன் மேல அன்பு வைக்கிறான். தேவன் மேல அன்பு வைப்பது என்பது அவனுடைய கற்பனைகளை கை கொள்வது. அப்போ அவருடைய கற்பனைக்கு நேராக வருகிறான். தேவனுடைய அன்பு, நான் நீங்க உண்மையாக சொல்றேன், நீங்க கர்த்தருடைய அன்புனால தான் அவங்க உட்காந்துருக்கீங்க. பிரைஸ்லா. அந்த அன்புன்னு என்ன தெரியுமா? அன்புன நம்ம ஆராதனை வேலையில ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றது இல்லை. பிரைஸ்லா. வசனத்துக்கு ஒரு தாகம். இந்த நேரம் நீங்க வீட்டில் உட்கார்ந்து நேரத்தில் செய்ய முடியும், செலவழிக்க முடியும். இல்லை, நான் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நான் அன்பு வைக்கிறேன். பிரைஸ்லா. இப்படி இருந்துட்டு இவன் பலிபீடத்துல 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறான். எங்கதான் வருகிறான்? கடைசி பலிபீடத்துக்கிட்ட வரும். பிரைஸ்லா. ரத்தம் சிந்தப்பட்ட இடத்துக்கு. இப்ப நம்ம எங்க வரணும்னா, கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்ன செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இதை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, நான் இருளின் ஆணையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி அன்பின் ராஜ்யத்துக்குள்ள என்னை கொண்டு வந்தீங்க, அதுக்காக நன்றி. இதான் புதிய உடன்படிக்கை ஜெபம். என்னன்னா, பிச்சை எடுக்கிறது அல்ல, என் ஸ்தானத்தை அறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுவது. பிரேஸ்லா. ஒருவேளை இப்ப நமக்கு அந்த ஸ்தானம் தெரியாம இருக்கலாம். ஆனால் பச்சைபால் சொல்லிருப்பா சாலமன்ட்ட. இப்ப சாலமோனுடைய பின்னணிலாம் ரொம்ப இது.
ஆனால் பட்சமா சொல்லியிருப்பாரு, ராஜா உன்னேதான் அடுத்த ராஜாவாக்குவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்காரு. பிரைஸ்லா. இது மாத்திரம் பிடிச்சுக்கிட்டான் சாலமோன். சாலமோனுக்கு யுத்த வீரனா, அவன் பெரிய பராக்கிரமசாலியா, நிறைய யுத்தங்கள் பண்ணியிருக்கானா அப்படின்னா இல்லை. பிரைஸ்லா. ஆனா வாக்கு தத்தம், நீ தான் அடுத்த ராஜாவாக மாறுவ. இப்ப நம்ம இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்ப பலிபீடத்துக்கிட்ட வர இப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் இறைவனில் இருந்து அவனுக்கு ஒரு சொப்பனத்துக்கு மூலமாக நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளு. அப்போ அவன் சொன்ன ஒரு காரியம், எனக்கு நாணம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறான். பாருங்கள் 3வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். பாருங்க, அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல நமக்கு உண்மையாவே நம்ம எதுக்கு சொல்லிக்கணும் தெரியுமா? பிதாவே, எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் முதல் கீழே வாசிக்கணும். பிதாவே, உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும், உண்மை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வெளிச்சத்தை எனக்கு தாருங்கள். இவன் சொல்றான், உங்களுடைய அடியனுக்கு இந்த ஞானத்தையும் தெளிவு அளிக்கணும் ஆவி எனக்கு என்ன செய்யுங்க கொடுங்க. இங்க என்ன போட்டிருக்குன்னா, இந்த விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அங்க என்ன போட்டிருக்குன்னா, எபேசியர் என்ன போட்டிருக்குன்னா, வெளிப்பாடு, வசனத்தின் மீது வெளிப்பாட்டை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க. பிரைஸ்லா. இப்போ இந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா ஆனது. உடனே ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தை கேளுன்னு சொல்றாரு. பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். ஞானத்தை ஏன் கேட்கணும் அப்படின்னா, ஞானம் பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்கும். பிரைஸ் காட். 5, 6, 7 பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணம், எத்தனாவது பக்கம் சொல்லுங்க, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாகிய தேவனிடத்தில். அப்போ ஞானத்தை நமக்கு, ஞானம்னா என்ன கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஞானம்னா தேவன் கிறிஸ்துவின் மூலமா நமக்கு என்ன செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த புதிய ஏற்பாடு சத்தியம் என்ன? இப்போ நம்மள ஆண்டவர் ஐஸ்வர்யான்னு சொல்றாரு, நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நம்மள ஜெயம் பெற்றவன் சொல்றாரு, நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நம்ம நீதிமான் சொல்றாரு, நம்மளால. அவருடைய தடுமாளிக குணம் மாண்டைகள் சொல்றாரு, நம்ம உன் வழிகளெல்லாம் நீ செய்வதெல்லாம் வாய்ப்புன்னு சொல்றாரு, நம்மளால புரியுதுங்களா? தேவனா பிறப்புதான் உலகத்தை என்ன செய்யும்? நீ தான் உலகத்துக்கே வெளிச்சம், நீ தான் உலக பூமிக்கே உப்பு. இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்ம என்னடா ஒரு வேலை காரியங்கள்ல, குடும்ப காரியத்துல, பண காரியத்துல நம்ம எவ்வளவு அப்படியே நம்முடைய மனம் எவ்வளவு லோவா இருக்கு பாருங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதனாலதான் இந்த ஞானம் பெற்றோன்னு சாலம் சொல்றான், எல்லா தேவர்களிலும் என் தேவன் மிகவும் பெரியவர் ஆகியா நான் கெட்ட போகிற ஆலயமும். மிக பெரிய திட்டம், பெரிய தரிசனம் எப்பொழுது வரும் என்றால், தேவனை குறித்து அறிகிற அறிவின் ஞானம். இந்த ஞானம் வரும்போது உங்க குடும்பத்துல, நீங்க வேலை பார்க்குற இடத்துல, இப்ப பாருங்க சாலமோனுக்கு இந்த ஞானம் வந்த உடனே முழு பாருங்க, இவன் யுத்தம் பண்ணி ஜெயிக்கலங்க. முழு மக்களும், லட்ச லட்ச மக்கள் சாலமோனுடைய ஞானத்தை கண்டு பயப்படுறாங்க. இப்போ இதை எப்படி வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்க போறோம். இப்ப இங்க பாருங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ ஞானத்தை பெற்ற பிற்பாடு தாவீது சாலமோன் ராஜா சிங்காசனத்தில் அமர்கிறார். அப்போ அவருடைய சபையில ஒரு பிரச்சனை வருது. 2 பெண்கள் வராங்க. 2 பெண்கள் ஒரு பிரச்சனையை சாலமோன் ராஜா கிட்ட சொல்றாங்க. 2 பெண்களும் ஒரே வீட்டில் தான் குடியிருந்தாங்க. 2 பெண்களுக்கும் 2 குழந்தை பிறந்திருக்குது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவனோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள்.
என்னவென்றால், நாங்கள் ஒருமித்து இருந்தோம். பாருங்கள், 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு பெண்ணானவள் அவளுடைய தூக்கத்துல பிறண்டு படுத்தனால அந்த குழந்தை நெஞ்சிருச்சு, செத்து போயிடுச்சு. இப்போ செத்த குழந்தைய போய் தூக்கி உயிரோடு இருக்கிற குழந்தைகிட்ட வச்சுட்டு உயிரோடு இருக்கிற குழந்தைய தன்னுடைய குழந்தை என்று சொல்லுகிறாங்க. இப்போ 2 பேரும் ராஜா கிட்ட வராங்க. அப்போ உடனே சொல்றாங்க, செத்த குழந்தை என்னுடைய குழந்தை அல்ல, உயிரோடு இருக்கிறது என்னுடைய குழந்தைன்னு. உயிரோடு இருக்கிற ஒரு குழந்தைக்காக 2 பேரும் என்ன செய்யறாங்க, வழக்காடுறாங்க. இப்போ சாலமோன் என்ன சொல்றாருன்னா, பாருங்க கீழே பாருங்கள் 24, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். பாருங்க, நாணம் என்றால் தீர்வை உண்டாக்கும். இப்ப 2 பேரும் சொல்றாங்க, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது உடனே சாலமோன் சொல்றாரு, ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க, உயிரோடு இருக்க பிள்ளை இணைஞ்சிருங்க, 2 துண்டா வெட்டி கொடுத்து. உடனே அந்த பெற்ற எடுத்து அந்த தாயான சொல்றா, இல்ல 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 வேண்டாம், எனக்கு என்ன செய்ய வேண்டாம், அந்த குழந்தை என்ன செய்யாங்க, ஏன்னா பெற்றெடுத்த தாய் பாருங்க உள்ள துடிக்குது. உடனே சாலமோன் சொல்கிறார், இந்த பெண் தான் இந்த குழந்தையுடைய தாய். உடனே நடக்குது பாருங்கள், கடைசி வசனம் அப்பொழுது 28 பாருங்கள், 3:28. இந்த ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம். பிரைஸ் காட். இந்த ஞானம் வந்து நம்ம ஒரு காலேஜில் போய் படிக்கிறோம், ஒரு ஞானம் வரும். ஒரு PhD பட்டம் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு ஞானம். ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஞானம் வரும். இது அந்த ஞானத்தை குறித்து பேசல. பிரைஸ் காட். அந்த ஞானத்தெல்லாம் காட்டிலும் மிகப்பெரிய ஒரு ஞானம் தேவன் அருளின ஞானம். இது தேவனை புரிந்து கொள்ளுதல், தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளுதல், நம்முடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ளுதல். தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு இணைஞ்சாங்கன்னா, இவன் எப்படி ஒரு ஞானத்தை வச்சு முழு தேசத்தை இணைஞ்சிட்டாப்ப, கண்ட்ரோலுக்கு வந்துட்டாப்ப. அது மாத்திரம் இல்ல, ஞானத்தை வைத்து அவன் கையில் இருந்த ஐஸ்வர்யம் யாரும் சாலமோன் ராஜாவை ஏமாற்ற முடியல. பிரைஸ்லா. பொண்ணும் பாருங்க, தங்கமும் வெள்ளியும் கற்கோவில் போல குவிக்கப்பட்டிருக்காங்க. எந்த ராஜாவும் என்ன செய்யல, அவனை ஏமாத்த முடியல. பிரைஸ்லா. டைம் ஆயிடுச்சு. க்ளோரி டு ஜீசஸ். ஆனபடினாலே முதலாவது ஞானமும் ஐஸ்வர்யமும். இந்த ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். இப்போ யாக்கோபு 1 மாதம் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். பாருங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். இப்போ இங்க சொல்றாரு, யாக்கோபு எழுதாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய். அப்ப எந்த ஞானத்துல? சத்தியத்துல. இன்னும் எனக்கு என்ன செய்யலாண்டவரே, புரியல ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எனக்கு என்ன செய்யுங்க, கரெக்டா உங்களை அடைகிற அந்த ஞானத்தை எனக்கு என்ன செய்யுங்க. இதுதான் முக்கியமான ஜெபம். நம்ம எத்தனை படிப்பு படித்தாலும் இந்த ஞானம் வருமானால் அத்தனை நாட்களையும் நம்ம என்ன செய்ய முடியும், ஆளுகை செய்ய முடியும். பாருங்கள், இந்த ஞானத்தை கேட்கும்படி சபைக்கு பவுலும் அறிவுறுத்துகிறார். இங்கே யாக்கோபும் சொல்ல எந்த ஞானம்? தேவன் அறிகிற ஞானம். புரிஞ்சுட்டீங்களா? வாசிக்கலாமா? 5, 6, 7 வாசித்து முடிச்சிடும். உங்களின் ஒருவன். அப்ப நம்ம இன்னைக்கு சத்தியத்தை நமக்கு இன்னும் உன்னதத்துல வச்சிருக்காரு, அன்பின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கிறோம். பிரைஸ்லா. தேவன பிறந்த உலகத்தை. அப்ப இன்னும் நம்ம மனதுக்குள்ள ஊர்ல. ஏன் ஊர்லன்னா, தேவன் எல்லா தேவர்களையும் பார்க்க பெரியவர் என்று சாலமோனால் ஏன் சொல்ல முடியும்னா, சாலமோனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. பிரைஸ்லா. நமக்கு பெரிய திட்டங்கள் நமக்கு தேவைப்படுதுன்னா, பெரிய திட்டங்கள் வரும்னா, நம்ம முதலாவது நம்ம தேவனை குறித்த ஒரு ஞானம் நமக்கு வரணும். அப்படி ஞானம் வந்துச்சுன்னா நீங்கள் தொழிலாளியா இருக்க மாட்டீங்க, முதலாளியா இருப்பீங்க. பிரைஸ் காட். சாதிச்சிருவீங்க. ஞானம் பாருங்க. வரத வாசிக்கலாம். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றாரு. நீ ஞானத்துல ஒரு குறைவா இருந்தா நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? இந்த நாள் முதல் ஆண்டவரே வேதத்தை எடுத்துக்கணும். வேதத்தை பைபிளை எடுத்து தூக்கி வச்சுட்டு முழங்கால் படிட்டு கேட்கணும். ஆண்டவரே உண்மை இருந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவை அளிக்க ஆவி எனக்கு என்ன செய்யுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லிக்கணும். பிள்ளைங்களுக்கு ஜெபம் குறிப்பு என்ன சொல்லுமா, இந்த வேத வசனத்தை அறியக்கூடிய ஞானத்தை மகனுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க.
இது மாத்திரம் கேட்போமானால் நம்முடைய தொழில், நம்முடைய ஊழியம், நம்முடைய குடும்பம் எல்லாம் மற்ற எல்லாத்தை காட்டிலும் உங்களை பிரமிக்கத்தக்கதாக அவன் சொல்றான், சாலமோன் சொல்றான், நான் கெட்ட போகிற ஆலயம் பெரியதா இருக்கும், அது ஒண்டர்ஃபுல்லா இருக்கும், எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் சபையும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வகை இருக்குது. அது கர்த்தருடைய நாமம். பிரைஸ் தி லார்ட். சாலமோனை குறித்து இன்னைக்கு நம்ம பைபிள் மட்டும் படிக்கலைங்க, நிறைய ஹிஸ்டரியில படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாலமோன் தான் நீதிமொழி எழுதியிருக்காரு, அவர் தான் பிரசங்கி எழுதியிருக்காரு, அவர் தான் உன்னத பாட்டை எழுதியிருக்காரு. அவர் சொன்னபடி இந்த சத்தியங்கள் பாருங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தினந்தோறும் நீதிமொழி படிப்பாங்க. நிதானம் பார்த்தீங்களா, இவைகள்லாம் நிதானம் பாருங்க. மற்ற ஆட்களமா இருக்க மாட்டாங்க. கலைஞருடைய நிதானம் பாருங்க, விவேகம், நிதானம். தினமும் நீதிமொழி படிப்பாரு. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி எழுதி வச்சு தான் பேசுவார். நீங்கள் அதே ஃபாலோ தான் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் வர்றாரு. ரொம்ப தடாப்பட நினைஞ்சிட மாட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசிட மாட்டாங்க. பிரைஸ்கா எழுதி வச்சு அவர் 1938ஆம் ஆண்டில் என்ன சொன்னார்னு அதையும் கூட இருக்கும், கூட ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருப்பார். அதனால தான் யாரும் அவருக்கு நினைச்ச முடியாது பேச்சு. ஏசு கிறிஸ்து பாருங்க, அப்படி ஆண்டவர் ஒரு விபச்சாரியை கையும் களுமா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. ஏசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி அவன் என்ன செய்யணும்? கல்லை கொண்டு எரிஞ்சு சாகடிக்கணும். இப்போ நாணத்தின் ஊற்றாங்க கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே கிறிஸ்துவ பார்க்குறாரு, உங்களின் ஒருவன் பாவம் செய்யாத ஒருவன் இந்த இவன் மேல் நிச்சயம் கல்ல. நாணம் பார்த்தீங்கன்னா, நாணம் தீர்வை உண்டாக்கும். என் கூட செஞ்சிருக்க, நாணம் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துரும். பிரேசலா, அது பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அது நம்முடைய எந்த காரியமா இருந்தாலும் தீர்வை கொடுப்பது கர்த்தருடைய நாணம். பிரேசலா, நீதிமானுக்கு அவர் மெய் நாணம் தெரிஞ்சிருக்காராம். அப்ப இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம எதையோ கேட்கறத காட்டிலும் தேவனை குறித்து. இப்ப சாலமோனுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு, நான் சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கிறேன், நான் தாவீதுடைய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறேன், நான் ஒரு ராஜா அப்படின்னு ஒரு அறிவு. இப்ப நமக்கு ராஜா ராஜா சொன்னாலும் நமக்கு என்ன செய்யல, இன்னும் அந்த அறிவு வரல. ஏன்னா நமக்கு மனநிலை இன்னும் மாற்றப்படவில்லை. இப்ப இங்கே ஆண்டவர் ஒரு குட்டி சொல்றாரு, இந்த நாணத்துக்காக ஜெபிப்பேன்னா எப்படி கொடுப்பாரா? வாசித்து முடிச்சிடும், அவ்வளோ அப்படி கொடுப்பாரு. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய கேட்க கடவுள். அப்ப நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுக்குன்னு கேட்டா ஆண்டவர் செஞ்சு வரா சம்பூர்ணம். அடுத்த வசனம் பாருங்க, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல். எப்படி கேட்கணுமா? ஜெபத்துல எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு கொடுப்பீங்க கேட்க கடவுள். அப்படி விசுவாசம் இல்லாம கேட்டா யாருக்கு அது ஒப்புமை? சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பார்கள். அப்போ என்ன சொல்றதுன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஜெபத்துல எவை கேட்பு அவை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், பெற்றுக்கணும். இப்ப நம்ம எதுதான் நமக்கு முக்கியமான ஜெபம்? நானும். எந்த நானும் என்னது? கர்த்தரை அறிகிறார். அதோடைய விசேஷ குறித்து நானும் நிறைய ஒவ்வொரு நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. அவங்க அதுல இப்ப இது என்ன தெரியுமா? அதை எல்லாவற்றையும் காட்டிலும் படைத்தவரின் நாணம். பிரேசலா, படைத்தவரின் நாணம், தேவன் அருளிய நாணம். இந்த நாணம் வந்துருச்சுன்னா ஐஸ்வர்யம் பின்னாடி வரும். தியானிக்க போறோம். ஐஸ்வர்யம் எப்படி ஓடுது பாருங்க. தேசங்கள்ல இருந்து பொண்ணும் காணிக்கையும் அவனை நோக்கி இணைஞ்சிட்டு இருக்குது. சாலமோனை நோக்கி, சாலமோனை பார்த்து அவனுடைய ராஜ்யபாரத்தை பார்த்து பிரமாண்டமாய் பிரமிக்கத்தக்கதாக தேசங்கள் பேசுகிறது. அல்லேலூயா. நாம் இந்த நாணத்திற்காக நம்ம ஜெபிப்போமானால் உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, நம்ம சபையை பார்த்து அநேக பிரமிக்கத்தக்கதாக பேசுவாங்க. பேசலாம். எல்லாம் எழுந்திருப்போமா? Glory to Jesus. Glory to God. ஞானம் பெற்ற சாலமோனுக்கு ஒரு ஒன்று தெரிஞ்சிச்சு, எல்லா தேவர்களை காட்டிலும், சொல்லுங்க, எல்லா பிரச்சனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பெரியவர். இங்கதான் பிடிக்கணும். பெரியவராக பார்த்தார் சாலமோன் பெரிய காரியங்களை சாதிச்ச. எப்படி தேவாலயத்தை எப்படி கட்டினார் தெரியுங்களா? அர்த்தமா அர்த்தம் பார்க்கலாம். அவனோட ராஜ்யபாரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவனுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டமா இருந்துச்சு. கத்த உதவிச்சு. நம்ம ஒன்றும் செஞ்சோம். வளர்க்கிறது வைத்து பிதாவே
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஞானத்தை எங்களுக்கு சம்பூர்ணமாக கொடுப்பேன் என்று வாக்குப்பட்டிருக்கீங்க பிதாவை. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியினால எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த வேதாகமத்தை கையில் எடுத்து ஜெபம் பண்ணுமா, பைபிளை கையில் எழுத பிதாவே, இந்த வேதத்தில் இருக்கிற புதிய உடன்படிக்கை சத்தியங்களை, இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியினால எங்களுக்கு நிரப்புகிறாங்க ஆண்டவர் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கார். நீ இதை கேட்பேன்னா அவனுக்கு நான் சம்பூர்ணமா கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தினாலப்பா எங்களுக்கும் எங்க சபை மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாள் முதல் தேவன் அருளிய ஞானம் உண்டாவதாக. ஞானம் வரும்போது ஐஸ்வர்யம் தானாய் வருகிறது ஆண்டவரே. அவன் எண்ணங்கள் மிக பிரமாண்டமாய் மாறுகிறது. அப்படியே ஆண்டவரே நீர் மிகவும் பெரியவர் என்பதை நான் அறிந்து கொள்ள உதவி செய்யும். எங்க மனக்கண்களை திறந்துள்ளோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே.